சூப்பரா தம்பி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வில்லேஜ் குக்கிங் மாஸ்டர் சேனல். நான் உங்கள் அருண் சவுந்தரராஜன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிலேபி மீனை வச்சு சூப்பரான ஒரு வாழை இலை மீன் வறுவல் பண்ணி சாப்பிட போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மீனை நல்லா இந்த மாதிரி நீளமாக கோடு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த மசாலா வந்து அது நல்லா அதில் ஊறும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வாழை இலை மீன் வறுவலுக்கு எதுக்கு நம்ம ஜிலேபி எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது வாழை இலை மீன் வறுவல் வந்து கேரளாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரிமீன் பொல்லிச்சாத்துன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜிலேபி மீன் மாதிரியே தான் இருக்கும் அதுவும். அதனால தான் இந்த அதில் உள்ள டேஸ்ட்டும் இதில் உள்ள டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லாவும் இருக்கும். ஏன்னா இதில் நடுமுள் மட்டும்தான் இருக்கும், இடையிலலாம் முள் இருக்காது, ஒரே முள் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதில் இந்த மீனில் வந்து அந்த கரிமீன் பொல்லிச்சாத்து மசாலாவை வச்சு நம்ம ஜிலேபி மீனில் போட்டோம்னு இப்போ அது வேறு லெவலில் இருக்கும். இப்போது மீனுக்கு மசாலா போட போகிறோம். மிளகாத்தூள் போட போகிறோம். அடுத்தது மல்லித்தூள் போட போகிறோம். மஞ்சள்தூள் போட போகிறோம். மிளகுத்தூள் போட போகிறோம். சோம்புத்தூள் போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். கூடவே 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்குவோம். மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா நல்லா உள்ளே போகிற மாதிரி தடவிக்கணும். கல் காஞ்சிருச்சு. அடுத்து மீனை வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மீனை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது மீனுக்கு மசாலா போட போகிறோம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது நறுக்கின இஞ்சி போட்டுக்க போகிறோம். அடுத்தது நறுக்கின பூண்டை போட்டுக்க போகிறோம். கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை போட போகிறோம். இப்போ மசாலா போட போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மல்லித்தூள். இப்போ நம்ம மீனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாழை இலையை வாட்டி எடுத்துக்குவோம். இந்த வாழை இலை ஏன் இப்போ வாட்டுறோம் அப்படின்னு வச்சுங்களேன், மீனை வச்சு இலையை மடித்து கட்டும்போது பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கும். இப்போது மீனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வாழை இலையை வச்சு பேக் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி மசாலாவை கொஞ்சம் வச்சு நல்லா பரப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச மீனை இப்படி வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் மசாலா வச்சுக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம் இந்த இலையை இதோட இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழை நாரை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு முடிச்சு திரும்ப இதை அப்படியே பிரட்டி இந்த பக்கம் ஒரு முடிச்சு. அவ்வளோதான். எப்படி வாழை இலையை பேக் பண்ணியாச்சு பாருங்கள். மீனை வறுத்து வாழை இலையில் வச்சு மடித்தாச்சு. அடுத்தது இந்த வாழை இலையோட வச்சு திரும்ப தோசைக்கல்லில் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிக்குவோம். போதும்.
இப்போ மீனை நல்லா பொரித்து வாழை இலையில் போட்டு திரும்ப பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை பிரிக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. திறக்கும் போதே வாசம் மூக்க தொலைக்குது. ஆகா ஆஹா ஆஹா, எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கு வருது. சூப்பராக இருக்கு. வயலெல்லாம் வேறு கொலகாண்டில் இருக்கானோ. கூப்பிடலாம் நம்ம அவ்வளோதான். சுப்பு கூப்பிட்டு சுப்பு வாங்கினாலே. நீ எப்போ கூப்பிட தானே பேட நின்றுட்டு இருக்கோம். பார்த்தியா அவனோல பசங்க. கேட்குறான பத்தியா இல்லையா? என்ன எலும்பை மட்டும் வச்சுட்டு கூப்பிட்றேன்னு பார்த்தியா இல்லையா? இந்தாடா இந்தாடா பிரிச்சாச்சரா அடியே விட்றா. பார்த்தியா இல்லையாங்க செட்டப் வேற இருக்குண்ணா. அருமை அருமை. சுப்பு நமக்கு வெறும் மீன் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. பெரட்டு பெரட்டுண்ணா. பெரட்டு காலி அடிச்சு போயிரு. பெரட்டு டேய் இங்க பர்றா. டேய் வெறும் எலும்பு மட்டும் தான். இங்க பத்தியா இல்லையா? மனசாட்சியே இல்லாம வெறும் எலும்பு மட்டும் வச்சிருக்கீங்க. பிரிச்சதுதான் தெரியுது. ஆடி இருக்க கூடாது. இந்த தலை சாப்பிட்றியா? இந்த தலை நல்லா இருக்குடா. பரவாயில்ல விடுங்க, எல்லாத்தையும் அடிச்சிடும். குத்தி கிளறானுவா உள்ளே நடுமுள்ள தான் இருக்கு. இதில் நடுமுள் மட்டும் தான் இருக்கும். சரி அடுத்ததா இந்த இருடா மேலே உள்ள அந்த இதை எடுத்துருவோம்டா. அது அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். பூனை ஒரே காட்டமாக இருக்கு. இதே இருங்கடா அவசரப்பட வேணாம். எப்பாடா கை வைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கணும். முக்கியம் இல்லையா? நல்லா இருக்குல்ல. மீனை காணும். அஜய்யா வாங்கலே டேய்ங்கிறாங்க இந்த மீனை காணா. மண்டே பார்க்குறேன் பாரு. அஜய்யா டேய் இங்கே போடுறா. இப்போ தானே பிரிட்ஜா இவ்வளோ வெறும் எலும்பு மட்டும் தான்டா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு அருமையான சமையலோட உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டி விட்ருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். அப்படியே தூக்கி